இந்தி என்று சொல்லும் பொழுதே அதற்கு பின்பாக அவர்கள் ஒழிந்திருக்கின்ற முகம் என்பது சமஸ்கிருதம் தான். ரொம்ப அழகாக நாங்கள் சொன்னோம். 2017 22 வரைக்கும் ஃபோட்டோ வியன்னா 11 இந்த விஆர் மால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புகைப்பட கண்காட்சியிலே இன்றைக்கு கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை பார்வையிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஃபோட்டோ வியன்னாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய வருண் குப்தா அண்ட் டீம் அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். I'd like to congratulate Varun and the team as well as all the artists for having done a wonderful display of photographs. I can't say that they are just photographs. Every photograph which is displayed here is a powerful story. இந்த இடத்தை இங்கே அவர்களுக்கு கொடுத்த விஆர் மால் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த பியன்னாவிலுடைய துவக்கத்திலே இருந்து நான் அதை சுற்றி பார்த்த பொழுது மிக முக்கியமான விஷயங்களை கண்டு உணர முடிந்தது. துவக்கத்திலேயே எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியின் சேர்ந்த மாணவிகளுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு பக்கமாக. அடுத்த பக்கத்திலே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை சார்ந்த மாணவிகளுடைய புகைப்படங்கள். கேட்டபொழுது வருணன் டீம் எனக்கு சொன்னது, அந்த மாணவர்களிடம் நாங்கள் கேமராவை கொடுத்து அவர்களுக்கு என்று அன்றாட நிகழ்வில் அல்லது அவர்களுக்கு என்று உணர்கின்ற விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். And when I look at those photographs displayed by the students, ஒவ்வொன்றும் ஒரு மிக மிக அற்புதமான கதைகளை எனக்கு சொல்லின. த்ரெட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு மாணவி தன்னுடைய தையர் கலைஞரான ஒரு அம்மாவினுடைய அந்த வாழ்க்கையிலே இருந்து அது வெறும் அந்த கதை இல்லாமல் ஒரு நூலினுடைய ஒரு கதையாக, எப்படி அந்த தையல் என்கின்ற வடிவத்தினுடைய கதையாக அதை பதிவு செய்திருந்தார். பெட்ஸ் ஆல்சோ. ஒரு புகைப்பட கலைஞன் இந்த உலகை நோக்குகின்ற கண்கள் என்பது நம்முடைய சாதாரண மனிதருடைய கண்களை விட மிக மிக வேறுபட்ட கண்கள். அப்படித்தான் அந்த புகைப்படங்களை நான் பார்த்தேன். I like to congratulate the Biennale team for giving the opportunity to the students to express themselves in a very very poignantனா ஒரு வலியோடு அதே சமயம் ஆழமான பார்வையோடு சமுதாயத்திலே அவர்கள் உணர்கின்ற அனுபவங்களை வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. And I also gone through the display of அமர் ரமேஷ் அவருடைய அந்த மார்கழி குறித்த பதிவுகள். அதை மிக வித்தியாசமாக அந்த சீலிங்ஸில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா மிக முக்கியமாக the international photographers display of all their pictures. Then I realized there are different genre in photographs as explained by Varun and team, which is the documentary photographs and the performance photographs. There's a difference. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த இடத்திலே நான் கற்றுக்கொண்டேன். நம்ம பொதுவாக இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில், இந்த செல்ஃபி யுகத்தில் வெறும் முகங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முகங்கள் அல்லாமல் முகங்களுக்கு பின்பான விஷயங்களை எவ்வளவு அழகாக அருமையாக ஒவ்வொருவருடைய அனுபவம், அது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கியூர் பீப்புளோடது. கியூர் ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுடைய அந்த ஸ்பேஸ் மறுக்கப்பட்ட நிலையில் புகைப்பட கருவியை அவர்கள் எப்படி தங்களுக்கான ஒரு இடமாக வெளியாக உருவகிக்கிறார்கள் என்பது குறித்த புகைப்படங்கள் இருந்தன. And in this section of which I am just talking to you is a very important section. வானேறும் விழுதுகள் என்று இந்த பர்டிகுலர் பகுதியை க்யூரேட் பண்ணியிருப்பவர் அன்பிற்குரிய ஜெய்சிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இது திராவிட நிலம் குறித்தும் தலித்திய
நிலத்திற்கான கூறுகள் குறித்தும் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு எப்படி புகைப்படக்கலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஜெய்சிங் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். மிக மிக முக்கியமாக இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த கேமரா, இந்த மாதிரி எல்லாமே இது நமக்கு மேலை நாடு முதலில் கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வந்தது. But now we are writing our history. We are rewriting the colonial history. So, taking away our eyes from the lens of the colonial view and perceiving our land through our own eyes. அதுதான் இந்த வானேறும் விழுதுகள். இப்போ பொதுவாக ரொம்ப ரூட்டடாக இருக்கிறது. நீங்கள் ஆலமரத்துடைய விழுதுகள் பார்த்துருக்குறீங்க. விழுதுகள் தரையை நோக்கி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ரூட்ஸ்லேருந்து நம்ம எப்படி உலகத்தை பார்க்குறோம், அதை தான் வந்து ஜெய்சிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு மேடத்தோட பேர் என்ன, அரும்பாக்கம் ஐஸ்வர்யா, என்னை ரொம்ப கவர்ந்த ஒர்க் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த செக்ஷனில் அவங்க கபிலருடைய கூந்தல் குறித்த வரியிலிருந்து நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டேன்னு, பெண்களுடைய கூந்தலை வேறு வேறு வயசில் இருக்கிற பெண்கள் கூந்தல் பொதுவாக அழகுக்கான ஒரு விஷயமா மட்டுமே வைக்கப்பட்ட அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து விலகி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறையில் எல்லாமே முதல்ல ஆட்படுவது பெண்களுடைய கூந்தல் தான். பல வகையான வயசில் இருக்கிற பெண்களுடைய கலைந்த கூந்தல், கட்டாத கூந்தல், பின்னிய கூந்தல், அவங்க எதுக்க பார்த்துட்ருக்கிற லேண்ட்ஸ்கேப், அதை அவங்க பண்ணியிருக்கிற விஷயம், ஒரு பெண்ணாக அந்த பார்வை, அது சங்க காலத்திலேருந்து அந்த ஒரு வரி எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயமா இருக்குது. இந்த க்யூரேஷன் ஆஃப் தட் வானேறும் விழுதுகள் பண்ணியிருக்கிற ஜெய்சிங் மிக பாராட்டுதலுக்கு என்னுடைய அன்பான அப்ரிசியேஷனுக்கு உரியவர். ஏனென்றால் அவர் இதை வடிவமைத்திருக்கின்ற விதமே இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே, there's nothing wrong in everybody turning into a photographer. Of course, that is the inspiration which the Biennale people would like to drive home. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த கேமராவோ அல்ல ஃபோட்டோகிராஃபியோ சாமானியருக்கும் கைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் அது மூலமாக நீங்கள் என்ன வைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் முழுவதுமாக சூட்கேஸ்களால் மூடப்பட்ட ஒருவர் எப்படி இந்த சோல் வந்து இதெல்லாம் தாண்டி, ட்ராவலிங் இஸ் நாட் ஜஸ்ட் வெக்கே ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் இமேஜ், வேறு வேறு நாடுகளில் இருக்கிற கல்ச்சுரல் இமேஜஸை எப்படி நம்ம கொண்டு வர்றோம். மிக முக்கியமாக மைனாரிட்டிஸ்க்கு இந்த இடத்துல இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வெளியில் என்னென்ன இடம் இருக்குது, இப்படியான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பயனலாவாக இது இருக்குது. திஸ் இஸ் ஐ திங்க் a very very important art show which all of us should visit. சென்னை பீப்புள், உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, ஒரு தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்வையிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. I am extremely happy and delighted to be a part of this wonderful Biennale and to see, which is a very enriching experience to me. எனக்குமே இது ஒரு இன்வர்ட் ஜர்னி. ஒரு கவிஞராக ஜெய்சிங் அழகாக சொன்னாங்க, ஒவ்வொரு புகைப்படத்தையும் நான் ஒரு கவிதையினுடைய ஒரு வரியிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அதற்கான நிறைய சான்றுகள் இங்கே இருக்குது. எப்படி வந்து நம்முடைய நிலத்திலே இருந்து, ஒரு திராவிட நிலம், ஒரு தலித்திய நிலமாக இருக்கின்ற இந்த இடத்துல இருந்து அதற்கான ஒரு அனுபவங்களை வெளியெங்கும் எடுத்து செல்கின்ற ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து மிக முக்கியமாக I would like to congratulate the Biennale team, Mr. Varun, especially for having organized this show in a mall. ஏன்னா இந்த மாதிரி ஷோஸ்னாலே ஆர்ட் கேலரியில் தான் நடக்கும். ஒரு பர்டிகுலர் க்ரீம் ஆஃப் த சொசைட்டி வில் விசிட்டுங்கிற ஒரு மித்து இருக்குது, ஒரு டேபு இருக்குது. அதை பிரேக் பண்ணி பீப்புள்ஸ் பிளேஸஸில், பப்ளிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறதே நமக்காகத்தான். நம்ம எல்லாரும் வந்து அதை பார்த்து அதில் இருக்கிற ஒவ்வொரு கதைகளையும் எடுத்துக்கொண்டு how to look this world with the eyes of a photographer. ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக, அதுகாரும் புழங்கப்படாத அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற அறைகளில் இருக்கிற பழைய காலத்து அதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான், வரலாறுகளுடைய ஃபிலிம் ரோல்ஸ் அதெல்லாமே அங்கே வந்து பக்குவப்படுத்தப்பட்டு அழகாக வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவனுடைய ஒரு நாள் எப்படி இருக்குன்னு, ஒரு மாணவனுடைய நாள், ஒரு கியூருடைய நாள், ஒரு மைனாரிட்டி நாள், ஒரு பெண்ணினுடைய நாள், இப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் தருகின்ற
இந்த விஷயத்தை இந்த வானேறும் விழுதுகள் ஐ திங்க் இட் ஃபீச்சர்ஸ் 12 லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்க ஃபோட்டோகிராஃபருங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலை, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேஸை பாருங்கள், லென்ஸ் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். that differentiate him or her from a photographer, I think. They explore migration, tradition and belonging, and again it highlights Tamil Nadu's culture or rich heritage of storytelling. கதை சொல்லுதல் என்பது நம்முடைய நிலத்தினுடைய கூறு. நாம் கேட்டிருக்கின்ற அத்தனையும் நமக்கு செவிவழி கதைகள் தான். நம்ம அம்மத்தா அப்பத்தா, நம்ம பாட்டன் பூட்டி சித்தப்பா மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்த கதைகளை தான் இங்கே இருக்கிறவங்க கேமரா வழியாக நமக்கு இந்த செக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திஸ் பினாலே ஹேஸ் ஷோகாஸ்ட் 40 global photographers. காணக்கற்றல் அப்படின்னு அதில் ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பார்ப்பதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், த்ரூ த eyes of lens based artists. This is a very beautiful term, I think, which I would like to especially thank for the Biennale people for having introduced, because we just pass through this word photographer, that's it, but this is a beautiful term. And the பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற செக்ஷன் ரொம்ப அழகான செக்ஷன். And I would like again to congratulate the team for lending the support to the artists. அதுதான் இந்த பியன்னாலேவுடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். இது எல்லா இடங்களிலுமே இருந்து அவர்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஜூரிஸ், தே ஃபில்டர் இட் அண்ட் தென் ஃபைனலி இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்பிளேட் ஹியர். தட் வே பியன்னாலே இஸ் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் ஆல் தி பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் லென்ஸ் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் சேர்ந்து அவங்க கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். திஸ் சார்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் should be encouraged as part of the cultural initiatives of Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக மிக முக்கியமாக இரும்பினுடைய தொன்மையை உலகுக்கு அறிவியல் பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அது தமிழ்நாட்டில் தான் முதலில் புழங்கப்பட்டது என்று. ஸோ அத்தகைய பழமையான பெருமைக்கு சொந்தக்கார தமிழ் நிலம் நம்முடைய பண்பாட்டினுடைய வேர்களை எப்பொழுதும் கதைகள் மூலமாக, அழகான ஓவியங்கள் மூலமாக கொண்டாடி வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஃபோட்டோ பியன்னாலே என்று சொல்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I congratulate all the artists who have participated in this show, and my special congratulations to Varun and the team for having organized this wonderful biennale. My humble request for all the citizens of Chennai is to please come and visit and have a wonderful experience. You will definitely be a changed individual when you go out of the portals of this mall. Thank you. மிக மிக தெளிவாக எங்களுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது குறித்து பலமுறை எடுத்து சொல்லிவிட்டார். ரொம்ப அழகாக பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், இந்தி எங்களுக்கு எடுப்பு சாப்பாடு, ஆங்கிலம் நாங்கள் வேண்டியதை எங்கள் விருப்பப்படி தயாரித்து தருகின்ற சமையல்காரர், எங்கள் தமிழ் எங்களுடைய ருசி அறிந்து தேவை அறிந்து வீட்டிலே அழகாக சமையல் செய்து தருகின்ற தாய் என்று. ஒரு பெரிய கதவு இருக்குது, அந்த கதவு வழியாக எல்லாருமே வரலாம். அப்புறம் எதுக்கு செவத்தில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது வழியாக வாங்கங்கிறீங்க? இங்கிலீஷ் இஸ் த கனெக்டிங் லாங்குவேஜ் ஃபார் விச் லைக் இட்ஸ் ஆல் த்ரூ அவுட் த குளோபல் யூ கேன் கனெக்ட் வித் தட். ஆங்கிலம் என்பது மிக தெளிவாக பேரறிஞர் அண்ணா கலைஞர் காலத்தில் இருந்து எடுத்த கொள்கை தான் இந்த மும்மொழி கொள்கை. திரும்ப திரும்ப இவங்களா மும்மொழி கொள்கை, அரசியல் நாடகம், எங்களுடைய இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் நாடகம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே கிடையாது. ஆங்கிலம் உங்களுக்கு இருக்குது, அண்ட் இந்தி என்று சொல்லும் பொழுதே அதற்கு பின்பாக அவர்கள் ஒழிந்திருக்கின்ற முகம் என்பது சமஸ்கிருதம் தான். ரொம்ப அழகாக நாங்கள் சொன்னோம், 2017 22 வரைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1000 கோடிக்கு மேலே, 22 23 ஹிந்திக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1000 கோடி மேலே, ஆனால் தமிழுக்கு 22 கோடி 84 கோடி. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். அவர்களை இந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான சொல்லாடல்கள்லாம் சொல்லி ஏமாற்ற முடியும்.
மட்டும் இல்லை, மாணவர்கள் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் 3வது மொழி தான். நாங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த மொழி இல்லை, எந்த மொழியுமே நான் தான் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் போடுங்க, இவங்க உத்தரப்பிரதேசத்தில் யாருங்க மலையாளம் கற்றுக்கிறா, உத்தரப்பிரதேசத்தில் யார் தமிழ் கற்றுக்கிறா, இல்லை இங்கே இருக்கிற பள்ளிகளில் எத்தனை தமிழ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே புள்ளி விவரத்தோட தமிழ்நாட்டு அரசு தங்களுடைய முதலமைச்சர் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேய்ந்து போன சொல் வழக்குகளை கிளீஷேயா இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இப்போ நாடாளுமன்ற வந்து 8 தொகுதிகள் வந்து குறையிருந்த வாய்ப்பு பேசியிருக்காரு. அது கமிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி வந்து நாங்கள் வந்து குறைக்க மாட்டோம், கூடுமை தவிர குறையாது நாடாளுமன்ற தொகுதிகள். இல்லை, மிக மிக தெளிவாக அவர் இன்னமும் டீலிமிட்டேஷன் வராது அப்படிங்கிறத மதிப்பிற்குரிய மாண்பமை உள்துறை அமைச்சர் தெளிவாக குறிப்பிடவில்லை. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து மாண்புமை முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி. எக்ஸிபிஷன் பார்க்கறதுல வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பழசெல்லாம் மறந்துட்டு வராங்களா? இல்லை, பழசெல்லாம் மறந்துட்டு வராங்களாங்கிற கேள்வி எனக்கு புரியல. பழசெல்லாம் மறந்தா தான் என்ன தப்பு? அதை எடுத்து காட்டுற மாதிரி தான் இருக்கு எல்லாம். இல்லை, பழசெல்லாம் மறந்தா தான் என்ன தப்பு? இந்த பழசுங்கிறது வெறும் பெண்களுக்கு மட்டும் இருக்கிற விஷயமா? அது ஆண்களுக்கும் இருக்கிற விஷயம் தான். ஃபோட்டோஸ் எதுவுமே வைக்கலையே ஆண்களுக்கான? இல்லையே, இது நீங்கள் பெண்கள் இல்லைங்கப்பா, நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். பெண்களுக்கான விஷயங்களை பேசுகிறப்பவே அதில் ஆண்களும் இருக்காங்க. ஆண்களை தவிர்த்து நீங்கள் பெண்களுக்கான வயலன்ஸையோ பெண்களுக்கான விடுதலையோ பேசிட முடியாது. இதில் இருக்கிறதுல நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பட்ட ஆணினுடைய ஷர்ட் போட்ட கை இருக்கும். ஸோ பழசை மறந்துக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பழமை வேறு, பழசு வேறு, அது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தினதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இங்கே இருக்கிற கதைகள்லாம் அப்படி தான். இப்போ பெண்களுக்கு அழகான கூந்தல் தான் அழகினுடைய அடையாளம்லாம் பழமையான பழசு கருத்தாக்கம். அதை தான் அவங்க மேடம் உடைச்சு, கூந்தல்ங்கிறது அது மட்டும் கிடையாது, வெறும் அழகுக்கான விஷயம் இல்லை. இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் வந்து சண்டை வந்தது அப்படின்னா எங்கள் பெரியம்மா சின்னம்மாவோட தலைமுடியை தான் எங்கள் பெரியப்பா சித்தப்பா பிடிப்பார். அப்படி பிடிச்சு பாதி கூட பிஞ்சு போயிருக்கோம். இப்போ அதனால் இதெல்லாம் வந்து பார்லரில் போய் அழகாக்கப்பட்ட கூந்தல் கிடையாது. எங்களுடைய தமிழ் பெண்களுடைய இங்கே வச்சுருக்கிற எல்லா கூந்தலுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது. ஸோ பழசை வந்து பெண்கள் மறந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.